நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஷேர் மார்க்கெட் உள்ள புதுசா வந்திருக்கீங்க, இல்ல ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்து இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்க அமௌண்ட் வந்து ரூ. 4000 இல்ல ரூ. 1000 தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சோ நீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ரோச் பண்றது, அந்த நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து புரியும். நீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மொத்த டீடைலே வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத கூட நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம். என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம். சோ டோட்டலா நீங்க எப்படி வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ அசெட் அலோகேஷன் வந்து பண்ணி வைக்கலாம் அப்படின்றத என்டையர் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல பாண்ட் இல்லாமலே நீங்க எப்படி ஸ்டாக்ஸ்ல வந்து அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மொத்த டீடைலே வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து போயிடலாம். சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கங்க. இதுல நீங்க போட போற அமௌண்ட் இதுக்கான ரிட்டர்ன்ஸ் கேரண்டீட் கிடையாது. ஏன்னா இது ஃபுல்லாவே நம்ம ஸ்டாக்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க பாண்ட்ஸுக்கு போனோம் அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸும் சரி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும். அதுக்கான கேரண்டீட் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அங்க மேபி கம்பெனி எதனா திவால் ஆச்சு அப்படின்னா அந்த பாண்ட் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போகலாம். பட் ஆனாலும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து. பட் இங்க கம்பெனிஸ் நல்ல கம்பெனிஸாவே இருந்தா கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு 100% கேரண்டியே வந்து கிடையாது. நீங்க மார்க்கெட் உள்ள வர போறீங்க, ஈவன் அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே வந்து அது அப்ளிகபிள் தான். நீங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் சரி, எல்லாமே ஏதோ ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. சோ இதுக்கான ரிட்டர்ன்ஸ் கேரண்டீட் இல்ல, அதை வந்து நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்து வரலாம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, புதுசா வரவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் இது வரைக்கும் அப் ராலி தான் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 1 இயரா தான் வந்து டவுன் ராலி வந்து கொடுத்துருக்கு. சோ இங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து இங்க காசு வந்து பாத்திரலாம் அப்படின்றது வந்து இது வரைக்கும் இந்த டேட்டா படி இருந்தால் கூட இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வராமலேயும் போலாம். அது தெரிஞ்சுதான் நானும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். நான் போடுற அமௌண்ட் ஒரு வேளை வரலன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணுவேன். அந்த 10 இயர்ஸ்க்குள்ள அந்த கம்பெனி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போனாலுமே வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன மாதிரியான அப்ரோச் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்னால பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்கிட்ட அதுக்கான கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு. அந்த ஸ்டாக் வந்து நான் ஏன் பிக் பண்ணேன், 10 இயர்ஸ்க்கு நான் ஏன் வச்சிருக்க போறேன், இல்ல மியூச்சுவல் ஃபண்டை பிக் பண்ணா அதை ஏன் நான் வந்து வச்சிருக்கேன், 10 இயர்ஸ்க்கு நான் ஏன் வச்சிருக்க போறேன்ற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு. சோ அதெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த பயம்லாம் வந்து வராது. சரி வீடியோ உள்ள வந்து போயிடலாம். இன்னொரு விஷயத்தை வந்து ஆட் ஆன் பண்ணாம விட்டேன். உங்ககிட்ட கடன் இருந்தது அப்படின்னா கடன்லாம் ஃபுல்லா முடிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்து வாங்க. நீங்க புதுசா வரீங்க அப்படின்னும் போது, இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் வந்து அந்த கடனை வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்து வாங்க. இல்ல என்னால கடனையும் கட்ட முடியும், சைட் பை சைடா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே நீங்க வந்து மேனேஜ் பண்ணுங்க. பட் ஆனாலும் கடனை கட்டிட்டு வரது இன்னும் பெஸ்டான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். சரி இப்போ வீடியோ உள்ள வந்து போயிடலாம். இப்போ என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, இல்ல அப்படின்னா 4000 இருக்கு. சோ மேக்ஸிமம் இந்த அமௌண்ட்குள்ள தான் எல்லாரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சோ இங்க புதுசா உள்ள வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஃபுல்லா சொல்லிடுறேன். சோ இங்க நீங்க புதுசா உள்ள வரீங்க அப்படின்னா இது உங்களுக்காக தான். சோ நீங்க புதுசா உள்ள வரும்போது உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து தேவை. இந்த ஷேர் மார்க்கெட் உள்ள வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கு. சோ இதுக்கு நீங்க வந்து க்ரோவோ இல்ல வந்து ஜெரோதாவோ வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து இப்ப இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்டா வந்து இருக்கிறது. அண்ட் தென் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமா ஓன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால வந்து உங்க க்ரோவே வந்து பெஸ்டா இருக்கும் இங்க பிகினர்ஸா உள்ள வரவங்களுக்கு. பட் ஆனா ஜெரோதால நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும். நீங்க க்ரோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து சொல்றேன். சரி ஓகே இப்போ நீங்க 2 ஆப்ல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கங்க. சோ உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எல்லாம் ஃப்ரீ தான். மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அதுல நீங்க போனாலே தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா வந்து இருக்கும். அதுல உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ சிம்பிளா தான் வந்து இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் வந்து இருக்காது. இப்போ உங்க அக்கௌண்ட்ல 1000 இல்ல 4000 நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து வச்சிருக்கீங்களோ அவ்வளவு அமௌண்ட் வந்து ஆட் வந்து பண்ணிடுங்க. சரி ஓகே இப்போ வந்து மார்க்கெட் உள்ள வந்தாச்சு. சரி இப்போ நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்ட் பிக் பண்ணலாமா, இது ஃபுல்லாவே பிகினர்ஸ்க்காக சொல்றது. நீங்க வந்து பெஸ்டான ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போறது தான் பெஸ்டா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல நீங்க இறங்கி விளையாடுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து தேவைப்படும். ஏன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஆயிட்டு இருக்கு, அண்ட் தென் அந்த ஸ்டாக்கோட நியூஸஸ் வச்சு எப்படிலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகுது, அந்த ஸ்டாக் உண்மையாவே என்னதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. லைக் இங்க ஸ்டாக் நம்ம மென்ஷன் பண்றது அந்த கம்பெனியை தான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1 இயர் வந்து டைம் எடுத்துங்க, தப்பே கிடையாது. ஸோ 1 இயர் டைம் எடுத்து நீங்க அது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டாக்ஸ் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குமானா கொடுக்கும், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்கும். பட் ஆனா இங்க நீங்க 10 ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னும் போது நிஃப்டில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஸ்டாக்ஸ் கூட வந்து கம்பாரிசனா வந்து வந்துகிட்டே இருக்கும் கூடவே. ஸோ இங்க நிஃப்டியோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பெட்டரான இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது நிஃப்டி 50 இல்ல அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இல்ல நீங்க வந்து மிட் கேப்லயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். நிஃப்டி மிட் கேப்லயே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இது மூணுத்துலயுமே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இது எல்லாமே பாசிவ் ஃபண்ட்ஸா வந்து வரும். சோ இதுல உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியா இருக்கும். அண்ட் தென் இதுல இந்த நிஃப்டி 50ல இருக்க ஸ்டாக்ஸ் தவிர வேற எதுவும் அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. இல்ல நீங்க நிஃப்டி மிட் கேப் போறீங்க அப்படின்னா அந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் 150 ஸ்டாக்ஸ் இருக்கிறத தவிர வேற எதுவும் வந்து அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 50க்கு போறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 50 கம்பெனிஸ் தவிர வேற எதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்கும் ஒரு பிகினருக்கு. சரி இதெல்லாமே ப்ரொவைட் பண்றது நிறைய ஏஎம்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. லைக் வந்து இங்க HDFC, ஆக்சிஸ், அண்ட் தென் ICICI, UTI, நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஏஎம்சிஸ் வந்து இருக்காங்க. நீங்க இதுல என்ன ஏஎம்சிஸ் சொன்னாலும் வாங்கிக்கோங்க. பெஸ்டா நீங்க கேட்டீங்க அப்படின்னா UTI அண்ட் தென் நிப்பான் வந்து இந்த ஏஎம்சிஸ்க்காகவே வந்து ஒர்க் பண்றாங்க. சோ அது ரெண்டுத்துல எது வேணாலும் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. மத்த ஏஎம்சிஸ்ல வாங்கினாலும் தப்பே கிடையாது, கண்டிப்பா நீங்க அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். சோ இது மூணுத்துல எது வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க, இல்ல மூணுமே கூட சூஸ் பண்ணிக்கங்க. சோ இங்க வந்து சிப் அமௌண்ட்டா வந்து 100 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இந்த எஸ்ஐபி அமௌண்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னு வரும்போது ஃபுல்லாவே எஸ்ஐபி கான்செப்ட்ல தான் வந்து வரும், இல்ல லம்சம்ல வந்து வரும். மேக்ஸிமம் எஸ்ஐபிக்கு வந்து போங்க, ஏன்னா அது வந்து பெட்டரா இருக்கும். நீங்க வந்து மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் தென் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் வந்து கிரியேட் ஆகும். மாசம் மாசம் இவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம போட்டுட்டு வரோம், ஸோ இவ்வளவு அமௌண்ட் நம்ம தனியா இஎம்ஐ கட்டுற மாதிரி எப்படி எடுத்துக்கோமோ அந்த மாதிரி வந்து தனியா எடுத்துக்க வந்து ஆரம்பிச்சிரும். ஸோ அது வந்து லாங் டர்ம்ல நம்மளோட சேவிங்ஸ் ஜர்னியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணும். ஸோ அதனால எஸ்ஐபியாவே வந்து கண்டினியூ பண்ணுங்க. நீங்க 100 ரூபா 500 ரூபா செலக்ட் பண்ணி இது மூணுத்துல வைங்க. நெக்ஸ்டா வந்து இந்த பிளெக்சி கேப் அண்ட் தென் மல்டி அசெட் கேப்ல வந்து நீங்க கண்டிப்பா ஒரு பணத்தை வந்து வைங்க. ஸோ இதுல வந்து இங்க ஐசிஐசிஐ வந்து மல்டி அசெட் கேப்னு ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் தென் பராக் பாரிக்கோட பிளெக்சி கேப் வந்து இருக்கு. இது ரெண்டுத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க பராக் பாரி பிளெக்சி கேப் வந்து 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்க மினிமம் அமௌண்டா பார்க்கும்போது. பட் அதுலயே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பிளெக்சி கேப் ஃபண்ட்ஸ் ஒரு பக்கமாவும் அண்ட் தென் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பா பண்ணி வச்சிருக்கணும். அதுல ஒரு 10% ஆஃப் த மணி வந்து அலோகேட் வந்து பண்ணணும். ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே சேம் தான், நிறைய ஏஎம்சிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுல நீங்க எது வேணாலும் பெஸ்டா இருக்கிறதா பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இடிஎஃப்க்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்க சிம்பிளான வித்தியாசம், இடிஎஃப் வந்து தனியா ஷேர்ஸ் மாதிரி ட்ரேட் ஆகும். இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வரும்போது இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி நம்ம எப்படி பண்ணிட்டு வருமோ அந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் வந்து இருக்காது. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட நீங்க வந்து போய்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பிகினருக்கு ஃபுல்லாவே வந்து பாத்துறோம். உங்ககிட்ட 4000 இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட 4000 இருக்கு அப்படின்னா அதுல 50% இந்த பேசிவ் ஃபண்ட்ஸான இந்த நிஃப்டி, நெக்ஸ்ட் 50 அண்ட் தென் மிட் கேப் இந்த கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணலாம். இல்ல அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னு இருக்கும், பட் ஆனா அது டைரக்ட் ஃபண்ட்ஸ், பட் அங்கேயே வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு நிஃப்டின்றது வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கு அடுத்து வர நெக்ஸ்ட் நிஃப்டி 50 வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்கியர் பெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வர மிட் கேப் இன்னமும் ரிஸ்கியர் பெட் வந்து இருக்கும். அண்ட் தென் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வரும்போது அது இன்னும் ரிஸ்கியர் பெட்டா வந்து இருக்கும். சரி, ஓகே. இது எல்லாமே 50%. அடுத்து நம்ம 30% வரும்போது இந்த ஃபிளெக்சி கேப் அண்ட் தென் ஹைபிரிட் அண்ட் தென் மல்டி அசெட் கேப்ஸ் வந்து பாத்துறோம். இதுல நம்ம ரெண்டு ஃபண்ட் தான் சொல்லியிருந்தோம். ஒன்னு வந்து பராக் பாரி அண்ட் தென் ஐசிஐசி கம்பெனியோட மல்டி அசெட் கேப் ஃபண்டா வந்து இருக்கு. இதை தாண்டி நிறைய பெஸ்டான ஃபண்ட்ஸா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே எப்படி லாஸ்ட் 3 இயர்ஸா ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்லாம் சொல்லி செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் அந்த அசெட்டை இப்போ கரண்டா யார் மேனேஜ் பண்ணிருக்காங்கன்ற ஃபண்ட் மேனேஜர் வந்து செக் பண்ணி பாருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி மேனேஜ் பண்ண ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க எங்க வேணாலும் மாத்தி வந்து வைக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்லாம் வந்து அமையுது. ஸோ இதனாலதான் இங்க ஃபண்ட் மேனேஜர் வந்து முக்கியம் அப்படின்றத வந்து சொல்றேன். ஸோ இதுல நான் செக் பண்ண வரைக்கும் பராக் பாரிக்கும் அந்த ஐசிஐசியோட மல்டி அசெட் ஃபண்டுமே வந்து சூப்பரா தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஃபண்ட் மேனேஜரும் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்திலேயே 30% உங்களோட மணியை வந்து வைக்கலாம். அதுக்கு அடுத்து 20% கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து வைக்கலாம். இல்ல நீங்க ETF போறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே வந்து போய்க்கலாம். ஸோ ஃபுல்லாவே உங்களோட 100% ஆஃப் த மணி, அது வந்து 1000 ரூபாய் இருக்கலாம், இல்ல 4000 ரூபாவா இருக்கலாம், ஃபுல்லாவே வந்து நீங்க எஸ்ஐபிஸ் மூலமாவே வந்து போயிடுங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு லாங் டர்ம்ல நல்ல ஒரு பெனிஃபிட் தான் வந்து தரும். 10 இயர்ஸ் டைம்ல நம்ம வந்து பார்க்கும்போது இங்க நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா எப்போ வந்து நீங்க மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னா, என்னோட வீடியோஸ் நீங்க கரெக்டா பாக்குறீங்க, இல்ல அப்படின்னா நீங்க வேற யார் வீடியோஸ் வேணாலும் பாக்குறீங்க, இந்த நியூஸஸ் எல்லாம் கேதர் பண்றீங்கன்னும் போது உங்களுக்கு அந்த நியூஸ் எல்லாம் ஈஸியா வந்து புரியுது அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆன் ஆயிடலாம். ஸோ அப்பயே நீங்க வந்து இன்டர்மீடியேட்டா வந்து ஆயிட்டீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்த கேட்டகரிக்குள்ள போலாம். ஸோ இதுல இன்டர்மீடியட் அண்ட் தென் அட்வான்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள தான் வந்து வராங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஏதோ உங்களுக்கு வந்து புரியுது அப்படின்னாலே போதும். ஸோ இதுல வந்து நீங்க இந்த கேட்டகரியில வந்துருவீங்க. ஸோ இதுல இருக்கவங்களுக்கும் வந்து நீங்க 1000 ரூபாயில இருந்து 4000 தான் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னும் போது, இல்ல அப்படின்னா உங்களுக்கு அதோட அதிகமான அமௌண்ட் கூட இருக்கலாம். ஸோ நீங்க அதை வந்து 1000 ரூபாய்க்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு போறீங்க. லைக் உங்ககிட்ட வந்து 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இங்க டாலருக்கு அகைன்ஸ்டா நம்மளோட ருபி வந்து வீக்கன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு டாலர் ஏர்னிங் கம்பெனி ஏதோ ஒன்று வந்து வேணும். ஸோ அதுக்கு நீங்க டேரக்டா யூஎஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரெடி அப்படின்னா அங்க கண்டிப்பா பண்ணிக்கங்க. இல்ல எனக்கு வந்து ஃபுல்லாவே நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸ் பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நம்ம வரும்போது இந்தியன் கம்பெனிஸ் யாரெல்லாம் வந்து டாலர்ல அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஐடியும் ஃபார்மாவும் வந்து நமக்கு லிஸ்ட்ல வந்துருக்கு. ஸோ அங்க 30% ஆஃப் த மணியை வந்து நம்ம வந்து வைக்கலாம். இதுல நம்ம போன வருஷம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐடி கம்பெனிஸ்ல எதுவுமே அண்டர் வேல்யூல வரல. இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அண்டர் வேல்யூல வந்திருக்கு. ஸோ இங்க விப்ரோ இருக்கு, இல்ல அப்படின்னா இங்க டிசிஎஸ் இருக்கு, இன்ஃபோசிஸ்மே வந்து இருக்கு. சரி, இந்த கம்பெனில ஐடி கம்பெனில வந்து இருக்கு. நம்ம ஃபார்மா கம்பெனிஸ் போனோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி, நாட்கோ ஃபார்மா அண்ட் தென் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க. சைடஸும் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஃபார்மால இருக்கு. ஸோ இங்க ஒரு 30% வந்து பார்க் பண்ணலாம். அடுத்து 20% வந்து இங்க எஃப்எம்சிஜில வந்து பார்க் பண்ணலாம். இங்க எஃப்எம்சிஜியா நம்ம பார்க்கும்போது இப்போ அண்டர் வேல்யூல இருக்கிறது ஒரே கம்பெனியா தான் இருக்கு. அது ஐடிசி மட்டுமா தான் இருக்கு. இல்ல அப்படின்னா ஜோதி லேப்ஸ் உங்களுக்கு வந்து ரிஸ்கியர் பெட்டா தான் இருக்கும். பட் ஆனா அதுவும் ஓகே அப்படின்னா எஃப்எம்சிஜில அங்க வந்து மணியை பார்க் பண்ணலாம். அடுத்த 20% நம்ம வரும்போது இங்க பேங்கிங் செக்டர்ல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிறதுல. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், ஐடிஎஃப்சி, ஃபெடரல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஸோ இதுல நீங்க என்ன ஸ்டாக்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணீங்க. இல்ல நீங்க வந்து கொஞ்சம் வந்து பிகினரா இருக்கீங்க, கொஞ்சம் ரிஸ்கியர் பெட்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க ஐடிஎஃப்சியும் இல்ல ஃபெடரல் பேங்க் இந்த மாதிரி வந்து ஸ்டேபிளான பேங்க் சைடு வந்து போயிடலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்குமே வந்து போகலாம். அது வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இத்தனை நாளா இருந்தாலும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடும். ஏன்னா நியூஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அந்த நியூஸ்னால வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சரி, ஓகே. இது எல்லாமே வந்து 20%. அடுத்த 20% இங்க ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து வைக்கலாம். இங்க ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் தென் இங்க ரினியூபிள் எனர்ஜி சைடா வரும்போது இந்த பேட்டரி கம்பெனிஸ்ல வந்து நம்ம வந்து வைக்கலாம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இங்க டாடா மோட்டார்ஸ் வந்து இங்க ஆட்டோமொபைல்ஸ் வந்து அண்ட் தென் ஈரா மோட்டார்ஸ் இப்போ கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. ஸோ அது கம்மியாச்சு அப்படின்னா அதுவும் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்க பஜாஜ் ஆட்டோவும் 20p கீழே கிடைச்சது அப்படின்னா அதுவும் உள்ளும் போகலாம். இல்ல டிவிஎஸும் வந்து கம்மியான வேல்யூஷன் கிடைச்சுன்னா அது உள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு வேல்யூஷன்ல இருக்குது டாடா மோட்டார்ஸா வந்து இருக்கு.
ஸோ இதுல நம்ம வந்து இங்க அமராஜா வந்து கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து பேட்டரி கம்பெனிஸ்ல வந்து வந்துரும். ஸோ அந்த கம்பெனிஸுமே இங்க வந்து ஆட் ஆனா இருக்கு. ஸோ இங்க இவி கம்பெனிஸா நம்ம பார்க்கும்போது ஆட்டோமொபைல் உள்ள இருக்கு, இவி கம்பெனிஸா வந்து பார்க்கும்போது எதுவும் அண்டர் வேல்யூ இல்ல. ஸோ அது எதனா அண்டர் வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம 30% ஐடி அண்ட் ஃபார்மா, 20% எஃப்எம்சிஜி, அண்ட் தென் 20% வந்து இங்க பேங்கிங், அண்ட் தென் 20% வந்து இங்க ஆட்டோமொபைல். ஸோ டோட்டலா 90% இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணியாச்சு. மீதி இருக்க 10% கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல அப்படின்னா கோல்டு இடிஎஃப்ஓ இல்ல அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ரொம்ப பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க ஸ்டெபிலிட்டியா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இங்க கோல்டு இடிஎஃப் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து புதுசா சொல்றோமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸா பார்க்கும்போது பேசிவ் ஃபண்ட்ஸா இருந்தா பெட்டர். இல்ல இதுவுமே கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கியரா வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஃபிளெக்ஸி கேப் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல, அந்த ஃபண்ட்ஸ் கூட நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். நான் அப்படிதான் வந்து பண்ணிருக்கேன். இங்க வந்து ஃபிளெக்ஸி கேப்லயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அங்கேயும் எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இங்க நான் நிறைய நியூஸஸ் அந்த ஆர்டிகல்ஸ் வந்து நான் வாசிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, இங்க ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 3 வருஷம் வந்து அவங்க நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோல வந்து பார்க்கும்போது நெகட்டிவா தான் இருக்கும். பட் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ள போனாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியான ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். எப்படி இங்க நிஃப்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா ஏறுதோ அது மாதிரி ஏறிட்டு இருக்கும். மேக்ஸிமம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து காட்டாது. அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இங்க வந்து இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் தான் பிரச்சனையில இருக்கிறதாவே வந்து இருக்கு. பட் ஆனா இங்க ஃபிளெக்ஸி கேப் அண்ட் தென் பேசிவ் ஃபண்ட்ஸா நம்ம பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா தான் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, நம்மளோட போர்ஷன்ல ஒரு 10% வந்து எஸ்ஐபியா வந்து போயிட்டே இருக்கட்டும். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம வந்து அது ஒரு தனியா வந்து வெல் பில்டிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐபியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ இல்ல கோல்டு இடிஎஃப்ஓ வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணிருக்கிறதுக்கான மெத்தடா வந்து இருக்கு. ஸோ உங்ககிட்ட ஒரு 4000 இருக்கு அப்படின்னா 1200 வந்து இந்த ஐடி இல்ல ஃபார்மா கம்பெனிஸ்ல வந்து மாசம் மாசம் வந்து வைக்க போறீங்க. அதுக்கு அடுத்ததான் 800 ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் தென் நீங்க எஃப்எம்சிஜி அண்ட் தென் பேங்கிங்ல வந்து வைக்க போறீங்க. 400 வந்து கோல்டு இடிஎஃப்ஓ இல்ல அப்படின்னா ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்க்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறீங்க. இல்ல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறீங்க. இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் வந்து உங்ககிட்ட இருக்கும். இல்ல நீங்க 1000 வச்சிருந்தா கூட கண்டிப்பா வந்து உங்களால பண்ண முடியும். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்ல அப்படின்னா ஏற்கனவே இன்டர்மீடியேட்டா வந்திருக்கீங்க, 1000 தான் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னும் போது நீங்க இந்த மெத்தடையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் இதே டைவர்சிஃபிகேஷன் மெத்தட், பட் ஆனா 1000 வச்சு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஐடி அண்ட் ஃபார்மாக்கு 300 எஃப்எம்சிஜி ஆட்டோமொபைல்ஸ் பேங்க்லாம் வந்து 200 அண்ட் தென் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு 100 வந்து நம்ம ஒதுக்குவோம். ஸோ இங்க ஐடி கம்பெனிஸா வந்து பார்க்கும்போது விப்ரோ வந்து நமக்கு வந்து 300 கண்ட்ரோல்லே வந்து கிடைச்சது. இல்ல நீங்க வேற கம்பெனிஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐடி பீஸ் தான் வந்து போய் ஆகணும், வேற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. இதே நம்ம எஃப்எம்சிஜிக்கு வந்தோம்னா 200 எந்த எஃப்எம்சிஜியுமே கிடையாது. நம்ம சொல்ற எஃப்எம்சிஜி எல்லாமே 400 தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த 200 எடுத்து ஆட்டோமொபைல் கூட வந்து சேர்த்துறோம். ஸோ ஆட்டோமொபைல் கூட சேர்த்தோம் அப்படின்னா இங்க வந்து 400 வந்து ஆட்டோமொபைலுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல 400 இப்போ ஆட்டோமொபைல்ஸ் நம்ம பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸ் தவிர வேற எதுவும் தெரியலன்னும் போது இங்க பேங்க் ஸ்டாக்ஸ்க்காக வச்சிருக்க 200 எடுத்து இங்க போட்டுறோம். ஸோ ஒரு ஆட்டோமொபைலுக்கு ஸ்டாக்கோ இல்ல அப்படின்னா ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்கோ வந்து நம்ம வந்து வாங்குறோம். ஸோ அடுத்த மந்த் வந்து இப்போ எஃப்எம்சிஜி வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த மந்த் ஆட்டோமொபைல், இல்ல நம்ம ஆட்டோமொபைல் வாங்கிட்டோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி, இல்ல அப்படின்னா பேங்கிங் செக்டர். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் என்ன வாங்குறீங்களோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆல்டர்னேட்டா வந்து வாங்குங்க. ஸோ இது வந்து இன்னும் பெட்டரான ஆப்ஷன் வந்து இருக்கும். நான் அப்படிதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ டைவர்சிஃபிகேஷன் பர்பஸ்க்காக பேங்க்ல வந்து ஒரு 200 வந்து வைக்கிறோம். ஸோ இதுல வந்து ஆப்வியஸ்லி நமக்கு ஸ்டாக் பிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாங்கிடுவோம். கோல்டு இல்ல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அடுத்த 100 வந்து நம்ம வைக்க போறோம். ஸோ அந்த 100 நம்ம பார்க்கும்போது கோல்டு இடிஎஃப்லாம் நமக்கு 100 கண்ட்ரிலே கிடைச்சது. ஸோ அதை வந்து வாங்கிக்க போறோம். இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 100 ஸ்டார்ட் ஆகுது. வந்து இந்த ஐசிஐசிஐயோட பிரிடென்ஷியல் மல்டி அசெட் கேப் வந்து உங்களுக்கு 100 இருந்து மினிமம் சிப் அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதையும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. ஸோ இது எல்லாமே என்ன ரீசன்னால அப்படின்னா இங்க டாலர் ஸ்ட்ரென்த் ஆயிட்டு போகுது, ரூபி வீக் ஆயிட்டு போகுது. ஸோ அதுக்கு மேட்சா இங்க ஐடி கம்பெனிஸ் அண்ட் தென் ஃபார்மா கம்பெனிஸும் அண்ட் தென் நம்ம எப்படி பார்த்தாலுமே வந்து ஃபுட்டுக்கு வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். அதுலயும் நம்ம பேக்கேஜ் ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் வந்து பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அதனால ஒரு எஃப்எம்சிஜி பிராண்டும் அண்ட் தென் நம்ம நிறைய வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருப்போம், அதுவும் எஃப்எம்சிஜிக்குள்ள தான் வரும். ஸோ அந்த மாதிரியான பிராண்ட்ஸும் நம்ம வந்து இதுல ஓன் பண்ணிக்க போறோம். அண்ட் தென் எப்படி பார்த்தாலும் இங்க டிராவல் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ அதனால வந்து ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இங்க எல்லாருக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா தேவைப்பட்டுட்டே தான் இருக்கு. அது ஈவன் பெரிய பெரிய பேங்க்ஸுக்குமே பேங்க் அக்கௌண்ட் வந்து தேவைப்பட்டு தான் இருக்கு. அந்த நம்மள மாதிரி ஆளுக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து தேவைப்பட்டு தான் இருக்கு. எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால பேங்கிங் ஸ்டாக்ஸ்லயும் நம்மளோட பொசிஷன் வந்து வைக்கிறோம். இதை தாண்டி நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏன் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சா தான் இருக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து பண்ணுவோம். பட் அது எல்லாமே அக்ரெசிவான growthக்காக. இது ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா இந்த செக்டர் உள்ள வந்தாலே மட்டும் போதும். ஸோ இது வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு ஒரு பெஸ்டான அப்ரோச்சா வந்து இருக்கும். இல்ல நீங்க வந்து டிஃபென்சிவா பிளே பண்ண விரும்பல, நீங்க அடுத்த கட்டம் நீங்க வந்து செல்ல போறீங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அடுத்த பூமிங் செக்டர் எதுவோ அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். அடுத்த பூமிங் செக்டர் மேபி எனக்கு தெரிஞ்சு செமிகண்டக்டரா தான் இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு தாட்ஸா வந்து இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த ஜென் ஏஐ வந்து உருவாக்கிட்டு இருக்க ஐடி கம்பெனிஸா இருக்கலாம் அப்படின்றது வந்து என்னோட தாட்ஸா இருக்கு. கூட வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி அந்த இவியுமே வந்து ஆட் ஆகுது. இவங்களும் வந்து நெக்ஸ்ட் பூமிங் செக்டரா வந்து இந்தியாவுக்கு இருக்கலாம் அப்படின்றது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்ல இதெல்லாம் அண்டர் வேல்யூல வருதோ அதெல்லாம் வந்து நான் பொறுமையா வந்து டிஸ்கஸ் வந்து பண்றேன். இப்போதைக்கு வந்து ஸ்டடி பர்பஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. அந்த நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ண முடியல, நிறைய கம்பெனிஸ் வந்து அன்லிஸ்டடாவே வந்து இருக்கு.
ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து இந்த ஒரு செக்டர்ல வந்து மூவ் ஆன் பண்ணணும். ஸோ நீங்க வேற என்ன செக்டர்ஸ் வந்து மைண்ட் வச்சிருக்கலாம். ஸோ அதுல நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து இறங்கலாம். ஸோ அதுல நீங்க இறங்கும் போது அக்ரெசிவான மூவ்ல தான் இறங்குறீங்க. ஸோ அந்த நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை கொஞ்சம் சேஃபரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க வேல்யூ இன்வெஸ்டரா இங்க வந்துருங்க. இல்ல நீங்க அக்ரெசிவா தான் மூவ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் பிக்ஸுக்கு வந்து நீங்க வந்து போகலாம். நெக்ஸ்ட் பூமிங் செக்டர் எதுவோ அதை பார்த்து நீங்க வந்து போகலாம். பட் அங்க நீங்க போகும்போதுமே அண்டர் வேல்யூல பிக் பண்ணா இன்னும் பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ ஓவராலா இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பிகினரா உள்ள வரீங்கன்னும் போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் வாங்குறீங்க, மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னு நீங்க சொல்லி கேட்கும்போது என்னோட வீடியோஸோ இல்ல அப்படின்னா அந்த மார்க்கெட் சம்பந்தமான நியூஸஸ் வந்து நிறைய பேர் போடுவாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. ஸோ அவங்க சொல்ற நியூஸஸ் இல்ல அப்படின்னா நீங்களே நியூஸஸ் வந்து படிங்க. நான் படிக்கிற மாதிரி இந்த மின்ட் இல்ல எக்கனாமிக் டைம்ஸ் இல்ல அப்படின்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் இல்ல பிசினஸ் ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த மாதிரி நீங்களும் படிக்கிறதா இருந்தாலும் படிங்க. இல்ல அப்படின்னா என் வீடியோஸ் வாட்ச் பண்ணீங்கன்னா அதோட சம்மரி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே கேளுங்க. அது எல்லாமே உங்களுக்கு புரியுது, நாளுக்கு நாள் வந்து புரியுது அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் உள்ள வரலாம். ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ப்ளே பண்றதே பெட்டரா வந்து இருக்கும். அண்ட் தென் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்க புதுசா இருந்தாலும் சரி ஏற்கனவே இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி இங்க ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ன்றது எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. அண்ட் தென் நம்ம இப்போ அப்ரோச் பண்ண மெத்தட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் 100% கிடையாது. ஸோ இது வந்து இந்த சார்லி மங்கர் அண்ட் தென் வாரன் பஃபட் அண்ட் தென் இங்க பிலிப் ஃபிஷர் இவங்களோட புக்ஸ்ல எல்லாம் சொல்லியிருந்ததை வச்சு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு அப்ரோச் வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த அப்ரோச் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ அண்ட் தென் டிஃபென்சிவ் அப்ரோச்கான ஒரு மெத்தடா வந்து இந்த ஒரு ஸ்டாக் பர்ச்சேசிங் மெத்தட் வந்து இருக்கு. ஸோ அதனால நான் அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். இல்ல நீங்க வேற மெத்தட் அப்ரோச் பண்ணாலும் கண்டிப்பா வந்து அப்ரோச் பண்ணலாம். சோ நீங்க பண்ணும்போது அது எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்டடி பர்பஸ் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணலாம். சோ நீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 30% 20% நம்ம சொன்ன அந்த பெர்சன்டேஜ் தான் நீங்க வந்து எக்ஸாக்டா பிரிக்கணுமா கேட்டீங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது. அதுவும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் உங்களோட ஏஜ் பொறுத்து வந்து மாறிட்டே இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமா, எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத பொறுத்து வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா இது வந்து இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டேபிளாவும் டைவர்சிபிகேஷனாவும் இருக்கிறதுக்காக. ஸோ இதனாலதான் இந்த மாதிரியான அப்ரோச் வந்து நான் மேக் பண்ணேன். சரி ஓகே, இதுதான் இந்த ஓவரால் வீடியோவா வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோல வந்து நிறைய ஸ்டாக்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து சூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த நான் சொன்னதா சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் வந்து கிடையாது. நீங்க ஸ்டடி பண்ணிட்டு உங்களோட ரிசர்ச் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே நான் பிகினரா இருக்கும்போது நான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.